டியர் ஸ்டூடெண்ட்ஸ் வணக்கம். இப்போ நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா அசிட்டமைடோட சம் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். அதாவது அசிட்டமைடு அப்படிங்கிறதுக்கு ஃபார்முலா வந்து CH3CONH2. ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் பாருங்க, அது வந்து ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடோட சேர்ந்த என்ன ஆகும். இதுக்கு அம்போட்டரிக் கேரக்டர் இருக்கு, அதனால இது ஒரு பேஸாகவும் வர்றது ஆசிடு. ஸோ வந்து உங்களுக்கு சால்ட் ஃபார்ம் ஆகும். அசிட்டமைடு ஹைட்ரோக்ளோரைடு, அதாவது CH3CO NH2ல ஒரு அச்சு வந்து சேரும், NH3 + Cl-, இது அசிட்டமைடு ஹைட்ரோக்ளோரைடு. இது டியர் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் பார்த்து வச்சுக்கணும். அடுத்தது அசிட்டமைடு சோடியம் கூட சேர்ந்த என்ன ஆகும், ஹைட்ரஜன் கேஸ் ரிலீஸ் ஆகிட்டு அந்த NHல வந்து Na வந்து ஆட் ஆகும். இப்போ இதுக்கு பேர் சோடியம் அசிட்டமைடு. அதோட ஃபார்முலா வந்து CH3CO NH, ஒரு ஹைட்ரஜனுக்கு பதிலாக Na ப்ளஸ் ஹைட்ரஜன் கேஸ். ஸோ இது எல்லாமே 2 moles ஆஃப் சோடியம், 2 moles ஆஃப் அசிட்டமைடு. ஸோ உங்களுக்கு கிடைக்கிது 2 moles ஆஃப் சோடியம் அசிட்டமைடு. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஒன். ஸோ அசிட்டமைடுக்கு ஹைட்ராலிசிஸ் பண்ணால் என்ன ஆகும், 10% ஆஃப் டைலூட் ஆசிட்ஸ். ஸோ உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, NH2 வந்து ஒரு H எடுத்துக்கிட்டு NH3 போயிடும். அப்போ OH வந்து CO கூட வந்து சேரும். அப்போ உங்களுக்கு கிடைக்கிறது அசிட்டிக் ஆசிட் CH3COOH. அதே மாதிரி அசிட்டமைடு கூட NaOH சேர்ந்தா என்ன ஆகும் பாருங்க. அசிட்டமைடு அம்போட்டரிக் கேரக்டரா இருக்கிறதால, அதாவது இது யார் கூட சேரும்னா ஆசிட் கூடயும் சேரும், பேஸ் கூடயும் சேரும். இப்போ சோடியம் ஹைட்ராக்சைடு பேஸ் கூட சேர்ந்தா என்ன ஆகும் அப்படின்னா, ஸோ NH3 கேஸ் வெளில போயிட்டு, அது எப்படி NH3 கேஸு, அசிட்டமைடில் இருக்கிற NH2வும் சோடியம் ஹைட்ராக்சைடில் இருக்கக்கூடிய ஹைட்ரஜனும் சேர்ந்து NH3 கேஸாக வெளில போயிட்டு அந்த ONA வந்து C கூட வந்து சேரும். அப்போ உங்களுக்கு கிடைக்கிறது CH3COONA, அதாவது சோடியம் அசிட்டேட் சால்ட். ஸோ அசிட்டமைடு வந்து அம்போட்டரிக் கேரக்டர் இருக்கிறதால ஆசிட் கூட சேர்ந்தாலும் அது வந்து சால்ட்டை ஃபார்ம் பண்ணுது, பேஸு கூட சேரும்போது அப்பையும் சால்ட்டை ஃபார்ம் பண்ணுது. ஆசிட் கூட சேரும்போது அசிட்டமைட் பேஸாகவும், பேஸு கூட சேரும்போது அசிட்டமைட் ஆசிடாகவும் செயல்படுது. சரிங்களா, இந்த விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். அடுத்தது பாஸ்பரஸ் பென்டாக்சைடோட என்ன ரியாக்ஷன். பாஸ்பரஸ் பென்டாக்சைடு அப்படிங்கிறது வெரி குட் டிஹைட்ரேட்டிங் ஏஜென்ட் லைக் சல்ஃபியூரிக் ஆசிட், கான்சன்ட்ரேட் சல்ஃபியூரிக் ஆசிட் மாதிரி. அப்போ என்ன ஆகுனா, அசிட்டமைடில் இருக்கக்கூடிய H2O வெளில போயிடுச்சுன்னா மீதி இருக்கிறது CN. அப்போ CH3CN அப்படின்னா என்ன அர்த்தம்னா மெத்தில் சயனைடு. அப்போ பாஸ்பரஸ் பென்டாக்சைடு வச்சு ஹீட் பண்ணோம்னா அசிட்டமைடில் இருக்கக்கூடிய H2O வெளில போயிடுச்சுன்னா மெத்தில் சயனைடு அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகும். அடுத்தது அசிட்டமைட் கூட புரோமின் அண்ட் KOH 4KOH சேர்த்தா என்ன ஆகும், இது ஆஃப்மன் டிகிரடேஷன் ரியாக்ஷன். ஸோ உங்களுக்கு என்னன்னா ஒரு பிரைமரி அமீன் கிடைக்கும், அந்த CH3NH2ஓட வந்து சேரும். ஸோ அதுக்கப்புறம் வந்து K2CO3 பொட்டாசியம் கார்பனேட், அப்புறம் 2KBr + 2H2O அப்படிங்கிறது கிடைக்கும். சரிங்களா, ஸோ இதை நீங்கள் பார்த்து வச்சிங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அசிட்டமைட்லேருந்து இதுலேருந்து ஏதாவது ஒன்று உங்களுக்கு கேட்கலாம். சரிங்களா, தேங்க்யூ.